கோவையில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் எந்தவித முன்னறிப்புமின்றி 100க்கும் மேற்பட்டோர் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக புகார் தெரிவித்து போராட்டம் நடைபெற்று வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஃபோக்கஸ் எட்மெடிக்ஸ் என்ற நிறுவனம் பணியாளர் கோவை மாவட்ட ஆட்சியாளர் முன்பாக திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நடப்பு மாதத்திற்கான ஊதியம் வழங்கப்படவில்லை என ஐடி பணியாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தற்பொழுது போராட்டம் நடைபெற்று வரும் சூழலில் கோவையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நார்மலாக எம்ப்ளாயீஸ் டியூட்டர்ஸ்ன்னு மட்டும் இல்லை, டியூட்டர்ஸ், டிஎல், ஏபிஎம் எல்லாருமே ஹெச்ஆர், இப்போ நாங்கள் வந்து சேலரி விஷயமா ஹெச்ஆர் கிட்ட தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட் முதல் கூட எங்களோட அஃபீஷியல் இமெயில் ஐடி எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் கொஸ்டின் பண்ணுறதுக்கு இந்தியா சைட்லேருந்து யாருமே இல்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்க ஓவரால் எல்லா எம்ப்ளாயீஸையுமே அவங்க வந்து அப்ஸ்காண்டன்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்ஸ்காண்டன்ட் போட்டு கொடுத்தா நாங்கள் அதுக்கப்புறம் எங்கே போய் வேலை தேட முடியும்? எங்களுக்கு நாங்கள் வந்து யூஎஸ் பேஸ்டு லேர்னிங் ஒர்க், அதாவது யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சேட் ப்ராசஸ், அவங்க வந்து மைக்ரோஃபோனில் பேசுவாங்க, சேம் டைம் சேட்டும் பண்ணுவாங்க. நாங்கள் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணி அவங்களுக்கு அந்த லெசனை வந்து சொல்லித்தரது எங்கள் ப்ராசஸே. எம்ப்ளாயீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்களே, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களே கிட்டத்தட்ட 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே இருப்பாங்க. அது போக எஃப்எல்டி, ஒர்க் ஃப்ரம் ஹோம், அந்த மாதிரி நிறைய பேர் மீன்ஸ் அந்த பார்ட் டைம் அவங்க கன்வீனியன்ட் எதுவுமே கொடுக்கல. எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வெள்ளிக்கிழமை வரைக்கும் எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்தது. திடீர்னு சனிக்கிழமை வந்துட்டு அவங்க வந்து நாங்கள் வந்து தூக்குறோம், நாங்கள் வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணுறோன்னு ஒரு நைட் 9 மணிக்கு மெயில் பண்ணுறாங்க. கூட இன்க்ளூடிங் என்ன போட்டுருக்காங்கன்னா, நான் தான் சிஇஓ, இதுக்கப்புறம் நானும் இந்த ஃபோக்கஸ் எட்மெடிக்கோட பார்ட் ஆஃப் ஃபேமிலி கிடையாதுங்கிற மாதிரி மெயில் போட்டாங்க. கிட்டத்தட்ட 2000 பேத்துக்கு மேலே, அங்கே 2000லேருந்து 3000 பேத்துக்கு மேலே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எந்த ஒரு ப்ரியோர் இன்ஃபர்மேஷனுமே சொல்லவே இல்லை. எப்போவுமே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நாங்கள் கம்பெனி க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லணும். அது எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. திடீர்னு சனிக்கிழமை வந்துட்டு 9:15க்கு நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் கம்பெனியை அப்படின்னு சொல்லி யூஎஸ்லேருந்து ஒருத்தர், அவர் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியல, மெயில் பண்ணுறாரு. எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாருக்குமே வந்து அவர் அதே மெயில் தான் அனுப்பியிருக்காரு. நாங்கள் என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. ஜனவரி மாதம் சேலரியும் இல்லை, எந்த ஒரு செட்டில்மெண்ட் எதுவுமே பண்ணல. கம்பெனி எங்கே இருக்குன்னா, 2 ஆர்எஸ்புரத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது, பால் கம்பெனி கிட்ட, சுங்கம்ல ஒன்று இருக்குது, பெங்களூர்லேயும் இருக்குது. இது போக ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயும் ஒரு 1000 பேர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் 2 வருஷமா இருக்கேன், ஆனால் என்னோட சீனியர்ஸ்லாம் 12 வருஷத்துலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து 2010 அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. அவங்க ஒர்க் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்படி வந்து எல்லாத்தையும் வந்து இப்படி அப்ஸ்காண்டன்ட் போட்டிருக்காங்க எங்களுக்கு. அதுதான் இந்த மாதிரி 3 மந்த்ஸாக வந்து அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. அவங்க அந்த மாதிரி ஆயிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து நாங்கள் 3 மாசமா அப்ஸ்காண்ட் ஆயிருக்கோம். வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாங்கள் வேலைக்கு வந்துட்டு இருந்தோம். எல்லாமே நல்லபடியாக வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாங்கள் வந்தோம். வெள்ளிக்கிழமை ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாங்க. ஏதோ சிஸ்டம் இஷ்யூவாக இருக்குது, அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கட்டும், இன்னைக்கு ஒன் டே மண்டே 10 o'clock மேலே வந்து ஓப்பன் ஆகிடும்னு சொன்னாங்க. ஆனால் இப்படி வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. நாங்கள் திங்கட்கிழமை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னாலாம் பேசி வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு திடீர்னு இப்படி சனிக்கிழமை சொன்னால், நான் ஒரே பொண்ணு பரவாயில்ல, நிறைய பேர் கல்யாணம் ஆனவங்க, குழந்தையோடு இருக்கவங்க, லோன் இதை நம்பி எடுத்தவங்க எல்லாருமே இருக்காங்க, வீடு கட்டியிருக்காங்க, அது எப்படி அடைப்பாங்க, கார் லோனு எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. எல்லாம் வந்து என் ஆஃபீஸ்லேருந்தே வந்து HDFC ஆக்சஸ்லாம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த பேங்க்கில் இருக்கவங்களாம் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி பர்சனல் லோன் தர எடுத்துக்கோங்கன்னு சொல்லி இப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து லோன் எடுத்தவங்களாம் இருக்காங்க 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதெல்லாம் வந்து எப்படி கட்டுறது? இவங்க ஒன்று வந்து இவங்க சொல்லிட்டு அவர் யூஎஸ் போயிட்டாருங்க, அவர் தான் அப்ஸ்காண்ட் ஆயிருக்காரு. கேட்டால் எங்களை அப்ஸ்காண்ட் ஆகிட்டோம் நாங்கள்.